தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/3/2023 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 12:47 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு மாசி மகம். பொதுவாகவே சில நட்சத்திரங்களுக்கு சில மாதங்களோடு சேர்த்து சிறப்பு நாட்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம் என்று சொல்வார்கள். எத்தனை உத்திரங்கள் வந்தாலும் பங்குனி மாதம் வருகின்ற உத்திரத்திற்கு பலன் அதிகம் கிடைக்கும். அன்று தினம் நீ முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்பார்கள். தைப்பூசம் என்று சொல்கின்ற பொழுது எத்தனை பூசங்கள் வந்தாலும் தைப்பூசத்தன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுகின்ற பொழுது அதற்கென்று ஒரு தனி பலன் உண்டு என்பார்கள். அந்த அடிப்படையிலே இப்பொழுது மாசியிலே மாசி மகம் வருகின்றது. மகம் ஜெகத்தை ஆளும் என்பது ஒரு அழகான பழமொழி. பொதுவாகவே மகம் நட்சத்திரம் சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு உண்டு என்பது இதனுடைய கருத்து. தெய்வத்துக்கு மிஞ்சினது இல்லையா. ஆன்மீகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. அதில் எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் எந்த தெய்வத்தை கும்பிட்டா பலன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு மகம் அப்படிங்கிறாங்க. அசுவதி, மகம், மூலம் இது மூன்றும் கேது திசைக்குரிய நட்சத்திரம். ஒரு பிள்ளை பிறந்த போது கேது திசை அப்படின்னா ஒன்று அசுவதி நட்சத்திரத்திலே பிறந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் மகத்திலே பிறந்திருக்க வேண்டும், அசுவதி, மகம் அல்லது மூலத்திலே பிறந்திருக்க வேண்டும். இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தால் ஆரம்ப திசை கேதுவாக இருக்கும். கேதுவுக்காக நாம் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா பிள்ளையார். இந்த விநாயக பெருமான் இருக்காரே, V+ நாயகர் அப்படின்னு வாரியார் சொல்லுவார். தனக்கு மேல் தலைவன் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதனால முதன்மை கடவுள் கணபதினு அவருக்கு பேர். கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. 27 நட்சத்திரங்களில் 9 நட்சத்திரங்கள் ராட்சச கணம், 9 நட்சத்திரம் மனித கணம், 9 நட்சத்திரம் தேவகணம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. நீங்கள் மனித கணத்தில் பிறந்தவர்களா, தேவகணத்தில் பிறந்தவர்களா, ராட்சச கணத்தில் பிறந்தவர்களான்னு நீங்கள் பார்க்கணும். இது கல்யாணத்தும் போது கணப்பொருத்தம்னு பார்ப்பாங்க. அந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. நீங்கள் தெய்வ கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தேவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் மாதிரி. ஒரு முறை ஒரு தெய்வத்தை கும்பிட்டா பலன் கிடைக்காட்டி 2ஆம் முறை உங்களுக்கு பலன் கிடைக்கும். ராட்சச கணத்தில் பிறந்திருந்தால் கூப்பிட்ட உடனே ஓடியாந்து பலன் கொடுத்துரும். சாதாரணமாகவே நீங்கள் ஒரு முறை உச்சரித்தாலே பலன் கிடைக்கும். ஆனால் மனித கணத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் வருந்தி அழுது வழிபாடுகள் செய்துதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி அந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த அடிப்படையில் கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. அந்த கணபதியை இன்று கைதொழுது வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். ஆகையினாலே தான் இந்த கணபதிக்கென்று ஒரு பாடல், அழகான பாடல், பழைய பாடல் உண்டு. ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவோர் தம் கை அப்படின்னு. எல்லா காரியங்களுக்கும் நம்ம முதலிலே பிள்ளையார் சொல்லி போடணும். பிள்ளையார் சொல்லி போட்டு காரியத்தை தொடங்கினால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் விநாயக பெருமானை வழிபட்டால் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொட்டது துலங்கும் நாள். இன்றைக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறார். தனம் என்பது பணம். 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். விரையாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகமாக வர வேண்டும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று குடும்ப செலவுகள் கூடுதலாக இருக்கும். ஒரு கடன் நிவர்த்தி செய்ய அடுத்த கடன் வாங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் நீங்கள் மேலதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். பொதுவாக மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகும் விதத்தில் சில சம்பவங்கள் இன்று நடைபெறலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்திலே உங்களுக்கு சூரிய பலம் நன்றாக இருக்கின்றது. எனவே அரசு வேலைக்காக நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருந்தால் அந்த பணி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒரு புறம். அதே நேரத்தில் விரயஸ்தானத்திலே செவ்வாய், லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் லாபத்திற்கேற்ற விரயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஏதேனும் ஒரு பொருளை நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு தொகை இல்லையே, வருமா என்று நீங்கள் கவலைப்பட்டால் உடனடியாக அதற்கு முன்னதாகவே உங்கள் கரங்களிலே புரளும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சனி, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவுதான் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகத்தான் தெரியும். அதே நேரத்தில் விரயத்திற்கு மேல் விரயம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் கூட பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நிறைவேறாமல் போகலாம். அதன் மூலமாக மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும்.
எனவே இதையும் நீங்கள் இன்று திட்டமிட்டு செய்ய வேண்டும். உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறார். விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனாலே விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு 8லே குரு இருக்கின்றார், அவரோடு சுக்கிரனும் இருக்கின்றார். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும், தொழில் ஸ்தம்பித்து நிற்கிறது என்று கவலைப்படுவீர்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் நடைபெறவில்லையே, மிக 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 துரிதமாக நடைபெற்று வந்த நமக்கு இப்பொழுது இவ்வளவு தாமதம் ஏற்படுகிறதே என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். எவ்வளவுதான் நீங்கள் முயன்றாலும் இன்றைக்கு உங்களுக்கு நிதானம் தேவை. காரியங்கள் கடைசி நேரத்தில் தான் கைகூடும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. ராசியை குரு பார்த்தால் கவலை இல்லை என்பார்கள். வாட்டங்கள் அகன்று வருமானம் கூடுகின்ற நாள். தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். குடும்பத்தில் உள்ள உங்கள் குழந்தைகள் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அயல்நாடு செல்ல வேண்டும் என்றோ அல்லது வேலைக்கு செல்ல வேண்டும் என்றோ விரும்பினால் அதற்கான நீங்கள் எடுத்த முயற்சிகளில் கூட இன்று வெற்றி கிடைக்கலாம். 2ல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாமல் போகலாம். எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுப்பதாக இருந்தால் யோசித்து கொடுப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாயிலை தேடி வரவு வந்து சேருகின்ற நாள். இன்று வருங்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். தனாதிபதியாக விளங்கும் செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்கின்றார். எனவே எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு வரவு வரலாம். பழைய பாக்கியில் கூட வசூலாகலாம். அதே நேரத்தில் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து அதன் மூலமாக கூட ஒரு பெரும் தொகை வருவதற்கான அறிகுறிகள் தென்படலாம். இதுவரைப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது என்று நீங்கள் என்று நினைத்து மகிழ்வீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள். இன்று எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக தொட்டது துலங்கும் நாள் என்று கூட சொல்லலாம். தொல்லைகள் எல்லாம் அகன்றோடப் போகின்றது. 2ஆம் இடத்திலே உங்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய 2க்கு அதிபதியான குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் என்பார்கள். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலே பொருளாதாரத்திலே மிகுந்த விருத்தி ஏற்படும். லாபம் கூட தொழிலே 2 மடங்காக வரலாம். பணிபுரியும் இடத்தில் கூட உங்களுக்கு பக்கபலமாக எல்லோரும் இருப்பார்கள். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு மேலும் யோகம் தர விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே சனி பகவான் இருக்கின்றார். 2ல் சனி இருந்தால் உங்களுக்கு தனவரவு உண்டு என்றாலும் கூட தாமதமாக வரலாம். ஒரு காரியத்தை முடிக்க 11 மணிக்கு உங்களுக்கு காரியம் முடிய வேண்டும் என்றால் 10:30 வரை உங்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்காது. ஆனால் காரியங்கள் எப்படியோ கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா சக ஊழியர்கள் என்றால் அது கிடையாது. சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் முன்னேற்றத்தை யாரிடமேனும் நீங்கள் முன்னதாகவே சொன்னால் அது உங்களுக்கு நடைபெறாமலும் போகலாம். எனவே எல்லாவற்றிலும் பார்த்தாலும் இந்த நாளில் நீங்கள் சந்திராஷ்டமம் என்பதனாலே மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு விரயத்தினையின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது. உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். ராசியில் சூரியன் இருக்கின்ற பொழுது அதுவும் சப்தமாதிபதியாக இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே நீங்கள் செய்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே, படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறார்களே, ஏதேனும் வேலைக்கு ஏற்பாடு செய்தால் என்ன என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் இன்று வெற்றி பெறப் போகின்றது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே குரு சுக்கிரனோடு இருக்கின்றார். குரு சுக்கிர சேர்க்கை இருந்தால் ஏதேனும் நடைபெறாத காரியம் நடைபெறும் என்பார்கள். எனவே நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அது மட்டும் அல்ல, 3ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். எனவே சகோதரி வழியில், அதாவது உடன்பிறப்புகள் வழியில் ஏதேனும் ஒரு உற்சாகமான தகவல் கிடைக்கலாம். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக விவாக பேச்சுக்கள் முடிவடையாமல் இருந்தால் இப்பொழுது முடிவடையலாம். அல்லது வேலை கிடைக்காமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடையலாம். அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தால் அது ஒத்துழைக்கலாம். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே மறக்க முடியாத சில சம்பவங்கள் கூட இன்று நடைபெறலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.